அனைவருக்கும் வணக்கம். கண்ணகி நீதி கேட்டு போராடி எரித்த மதுரை மண்ணில் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் சூளுரைத்த மதுரையில இன்னைக்கு உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கிறேன். நான் அதிமுக ஆட்சி காலத்துலதான் மதுரை சிறப்பாக இருந்தது. அதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை, நிகழ்வுகளை, உண்மைகளை எடுத்து சொல்லுவேன். நான் இப்ப மதுரையோட மையம் என்ன? இது மீனாட்சி அம்மன் ஆளக்கூடிய ஒரு பூமி. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி 4 மாசி வீதிகளிலும் 1100 கோடியில சாலை அமைத்தது அதிமுக ஆட்சியில. பல்லடுக்கு வாகன நிறுத்தம் அமைத்தது அதிமுக ஆட்சியில. 4 சித்திரை வீதிகளில் பழமை மாறாமல் கல் பதித்து அலங்கார விளக்குகள் அமைத்தது அதிமுக ஆட்சியில. பெரியார் பேருந்து நிலையம் 159.70 லட்சம் கோடியில வேலையை ஆரம்பித்தது, முக்கால்வாசி முடித்தது அதிமுக ஆட்சியில. பெரியார்ல இருந்து இங்க மன்னர் நாயக்கர் இங்க இருக்காரு, அருவமாக இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். திருமலை நாயக்கர் அவருடைய மகால் வரைக்கும் ஃபேவர் பிளாக் போட்டது அதிமுக ஆட்சி காலத்துல. 10 தூண் மண்டபத்தை புனரமைத்தது அதிமுக ஆட்சி காலத்துல. புது மண்டப கடைகளுக்கு குன்னத்தூர் சத்திரத்துல புதிய கடைகள் கொடுத்தது அதிமுக ஆட்சியில. ஜான்சி ராணி பார்க்கல பக்தர்கள் எல்லாம் தங்குறதுக்கான விடுதி, உணவு விடுதி, வணிக வளாகம் இதெல்லாம் கட்டுனது அதிமுக ஆட்சியில. வைகை வடகரையில பாதாள சாக்கடை திட்டம் 276 கோடியில செஞ்சு கொடுத்தது அதிமுக ஆட்சியில. மதுரை போறான் பாலம், மக்களோட அன்பு பாலமாக அதிமுக ஆட்சி காலத்துலதான் எல்லா பாலமும் வந்திருக்குது. திமுக அறிவித்தது நம்ம அண்ணா சிலையிலிருந்து ஏர்போர்ட் வரைக்கும் அறிவித்த பாலம் இன்னும் டேக் ஆஃபே ஆகல. நம்ம பாலங்களை கேட்டுக்கங்க. காலவாசல் பறக்கும் பாலம், ஆரப்பாளையம் பாலம், செல்லூர் பாலம், குருவிக்காரன் சாலை பாலம், பிபி சாவடி டு HMS காலனி பாலம், கோரிப்பாளையம் பாலம், இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல செஞ்சது. அத மனதில் வச்சுக்கோங்க. வைகை யார் எடுத்துக்கங்க. இன்னைக்கு நாளை கூட ஒரு நிகழ்ச்சி இருக்கு. வைகையாரை சுத்தப்படுத்தக்கூடிய தன்னார்வலர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி நாளைக்கு நடக்குது. அத 2 கரைகள்ல சாலை அமைத்து கொடுத்தது அதிமுக ஆட்சி காலத்துல. தடுப்பணைகள் கட்டினால மதுரையில் நிலத்தடி நீர் உயர்ந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. தெப்ப குளத்துல தண்ணீர் நிரம்பி நிக்குதுன்னா அது தடுப்பணையும் பனையூர் கால்வாயை தூர்வாரினாலதான் இன்னைக்கு அப்படின்றது அதிமுக ஆட்சி காலத்துல. நான் ஒரு மருத்துவர், அரசு மருத்துவமனை எடுத்துக்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த புதிய கட்டடம் யார் ஆட்சி காலம்? அதிமுக ஆட்சி. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, யாரு காலம்? அதிமுக ஆட்சி காலம். எய்ம்ஸ் மருத்துவமனை நிலமெல்லாம் அறிமுகப்படுத்தி கொடுத்தது யாரு? அதிமுக ஆட்சி காலம். நம்ம ஒத்த செங்கலை காமிக்கல. இன்னைக்கு 22 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல இன்னைக்கு வானலாவிய கட்டடம், இன்னைக்கு எய்ம்ஸ் கட்டடம் நின்றுகிட்டு இருக்கு. இன்னும் 2 மாதத்துல திறக்க இருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் உலகம் பூரா பேரழிவு, இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பேரழிவு. ஆனா மற்ற மாநிலங்களை விட குறைவான பாதிப்பு தமிழ்நாட்டில் தான் இருந்தது. மிக சிறப்பாக நடத்தி காமிச்சது, மக்களை காப்பாற்றியது எடப்பாடியருடைய ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்துல. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதிமுக அமைத்து கொடுத்தது. தமுக மைதானத்துல சங்கரராஜ் சுவாமிகள் கலையரங்கம், அந்த பேரை கூட இன்னைக்கு எடுத்துட்டாங்க, கன்வென்ஷன் சென்டர் கொண்டு வர்றாங்க. அதிமுக ஆட்சி அடுத்து வரவும் திரும்பவும் தமிழை நம்ம போற்று மன்றம் சங்கரராஜ் சுவாமிகள் பேரை தான் அதுக்கு சூட்ட போறோம். அமைத்தது அதிமுக ஆட்சியில. 30 செகண்ட்ஸ் அவ்வளவு இந்த முடிச்சுட்டேன். சொல்ல முடியும், பத்தாது. தம்பி சொன்னதை விட இது ரொம்ப ஜாஸ்தி. 1 மாசம் ஆகும் போல இருக்கு. தமிழ்ச்சங்க கட்டடம் கட்டினது அதிமுக ஆட்சி காலத்துல. குடிமராமத்து திட்டம் கிராமத்துக்கு மட்டும் இல்லங்க, மதுரையில மாடக்குளம், முத்துப்பட்டி, செல்லூர், நிலையூர், தென்கால் கம்மா, வண்டியூர், இது பூரா யாரு? அதிமுக ஆட்சியில தான். முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் திறந்தோன்னு தண்ணி வருது பாருங்க வீட்டுல, அதிமுக ஆட்சி. 4 வழி சாலை மாநகர்ல இருந்து அழகர் கோவில் வரைக்கும் அதிமுக ஆட்சி. பல அங்காடி எங்க? அதிமுக ஆட்சி. சொல்லிக்கிட்டே போகலாம். அதிமுக ஆட்சியோட போகல. இன்றைக்கு இந்த மதுரை 8000 கோடிக்கு மேல செலவழித்து திட்டங்களை புனரமைத்தது, நடத்தி காமிச்சது அதிமுக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்துலதான் என்பதை மிக பணிவோடு உங்ககிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒருத்தர் என்னன்னா எனக்கு என்ன சாதனை சொல்ல 1 வாரம் வேணுங்கிறாரு, ஒருத்தர் 1 மாசம் வேணுங்கிறாரு. இந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு மதுரைக்கு நிறைய செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்வதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது.